ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஏத்தம்பழத்தை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல பழுத்த ஏத்தம்பழத்தை கட் பண்ணி ஒரு பேனில் போட்டிருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றிருக்கேன். இது நல்ல குக் ஆகட்டும். வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நான் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணியிருக்கேன். நல்ல ஹெல்த்தியானது. நீங்கள் ஈவினிங் டைம் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஆட்டு இதை கொடுக்கலாம். எங்கள் ஊரில் இந்த பழத்துக்கு நேம் ஏத்தம்பழம் அப்படின்னு சொல்லுவோம். கேரளாவில் நேந்திரம் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு ஊரில் இந்த பழம் கிடைக்குமா அப்படின்னு எனக்கு தெரியலை. சில ஊரில் கிடைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பழம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ரொம்ப வீக்காட்டு இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு இந்த பழத்தை டெய்லி 1-2ன்னு அவிச்சும் கொடுக்கலாம். இல்லைன்னா கீயில் போட்டு ஃப்ரை பண்ணியும் கொடுக்கலாம். தண்ணீர் எல்லாம் வற்றி நல்லா குக் ஆயாச்சு. இனி ஒரு மசிக்கக்கூடியதை வச்சு நல்லா மசித்து எடுத்துக்கலாம். சில நேரங்களில் பழம் நிறைய மீதி வந்துடும். அந்த மாதிரி நேரங்களில் இந்த ஸ்நாக்ஸை செய்யலாம். ஸ்வீட்டுக்கு நான் கருப்பட்டி எடுத்திருக்கேன். கருப்பட்டியில் செய்யும்போது இது ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். நல்ல மணமாகவும் இருக்கும். ஒரு மீடியம் சைஸ் கருப்பட்டியை நல்லா உடைச்சிட்டு ஒரு 1/2 கப்பு தண்ணீர் ஊற்றி கொதிக்க வச்சு மெல்ட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். பழத்துக்கு தக்கன நம்ம கருப்பட்டி எடுத்துக்கலாம். பழமும் நல்ல இனிப்பாக தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக சுக்குத்தூள் சேர்த்துக்கிடலாம். சுக்குத்தூளோட ஃப்ளேவர் பிடிக்கலைன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். அதுக்கு பதில் ஏலக்காய் தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 கைப்பிடி போல் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இப்படியே வேணா கூட சாப்பிடலாம். நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் நம்ம இப்போ இப்படி வைக்க போகிறதில்ல, வேற ஒரு மெத்தடில் வைக்க போகிறோம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இனி நான் ஒரு 1/2 கப்பு போல் ரைஸ் ஃப்ளார் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடலாம். தண்ணீர் கொஞ்சம் நிற்கிறதுனால இந்த மாவு போடும்போது நல்லா கெட்டி ஆயிரும். இடியாப்ப மாவு மாதிரி நல்ல திக்காட்டு வரணும். அந்த அளவுக்கு நம்ம மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிடணும். மறுபடியும் மீதி இருந்த மாவை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பு ஆனில் தான் இருக்குது. ஆனில் வச்சுட்டே தான் நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்ல கெட்டி ஆயாச்சு. இன்னும் ஃபுல்லாட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி அப்படியே விட்டுட்டோம்னா மேலேலாம் காஞ்சிரும். அதனால் ஒரு மூடி போட்டு மூடி அப்படியே வச்சிடலாம். கை பொறுக்கக்கூடிய சூடு வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் உருண்டையாக நான் எடுத்திருக்கேன். பூரியா அச்சில் வச்சு தான் நான் இன்றைக்கி இதை ஷேப் பண்ணி எடுக்க போகிறேன். மாவை இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நல்ல ஒரு ஷேப் கிடச்சிரும். சூப்பரான ஒரு ஷேப்பில் வந்திருக்கு. இதே மாதிரியே நம்ம மீதி இருக்கதையும் வச்சிடலாம். இந்த அச்சில் எண்ணெயெல்லாம் எதுவுமே அப்ளை பண்ண வேண்டியதில்லை. நான் சும்மா தான் வச்சேன். நல்லா தான் வந்துட்டுருக்கு. இந்த பூரியா அச்சு 10 ரூபான்னு தான் வாங்கினேன். நல்லாவே யூஸ் ஆகிட்டு இருக்குது. அச்சு இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு உருண்டையை எடுத்துட்டு நல்லா பிடிச்சிட்டு பிடி கொழுக்கட்டை மாதிரி கூட நம்ம வச்சு எடுக்கலாம்.
எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இனி வந்து இதை ஆவியில் வச்சு அவிச்சு எடுக்கணும். ஏற்கனவே குக் ஆனது தான், அதனால் ஒரு 10 நிமிஷத்துலேயே சூப்பராக ரெடி ஆயிரும். ஹெல்த்தியான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் இது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.